இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 43 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல புதுமைகளை செய்திருக்கிறார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு மேலாக உணவு கொடுத்தார். காற்றையும் கடலையும் கூட இறையாதே என்று சொல்லுகிறார். அது அப்படியே அமைதியாகி விடுகிறது. தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகளும் ஓடி போய் விடுகின்றன. எல்லாவற்றிற்கு மேலாக இறந்தவர்களை கூட உயிரோடு எழுப்பி கொண்டு வருகிறார். இப்படியாக வல்லமையான காரியங்களை செய்தார் ஆண்டவர் இயேசு. அதே போல அதிகாரத்தோடு போதித்தார். என்னே இவருடைய அதிகாரம் என்று மக்கள் வியந்து பார்க்கும்படியாய், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், பாவிகளை தேடியே நான் வந்தேன் என்றெல்லாம் புரட்சிகரமாக பேசுகிறார். ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறார். இப்படியாக வல்லமையோடு போதிக்கக்கூடிய, வல்லமையான காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகத்தில் மனிதராக பிறந்ததே ஒரு மிகப்பெரிய தாழ்ச்சியின் அடையாளம். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கக்கூடிய இந்த வசனம் இன்னும் ஒரு தாழ்ச்சிக்கு இன்னும் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. இவ்வளவு வல்லமை பொருந்திய இயேசு கிறிஸ்து இதோ தன்னை அப்படியே தாழ்ச்சியோடு மக்களின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் இவரை செய்து கொள்ளலாம். அப்படி தாழ்ச்சியோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை யூத ரோமை அதிகாரத்திடம் ஒப்படைக்கிற பொழுது அவர்கள் இயேசுவை கைது செய்தார்கள், அடித்து துன்புறுத்தினார்கள், அவர் முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள், பொய் சான்று சொல்லி அவருக்கு சிலுவை மரணத்தையும் தீர்ப்பிட்டார்கள், இறுதியிலே சிலுவையிலும் அறைந்து கொலையும் செய்து விட்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இறைமகனாக இருக்கிற பொழுதும் கூட, அவர் வல்லமையாக போதித்த போதிலும் கூட, அவர் வல்லமையான காரியங்களை செய்த போதிலும் கூட, இதோ தந்தையினுடைய திருவுளத்திற்காக தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். இந்த தாழ்ச்சியை இந்த நாளிலே நாம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம், நம்மிடத்திலே கொஞ்சம் பணம் இருந்தால் நாம் தான் இந்த உலகத்திலே பெரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்முடைய உறவினர்களை மதிப்பது கிடையாது, நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களை மதிப்பது கிடையாது. நம்மோடு படித்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களை நாம் நம்மிடம் வைத்திருக்கக்கூடிய பணத்தின், சொத்தின், வீட்டின், நகையின், படிப்பின் அடிப்படையிலே
நாம் மதிப்பீடு செய்கிறோம். நான் எவ்வளவு பெரிய ஆள், அவர்களுக்கு இது இல்லை என்று சொல்லி நாம் அவர்களை மதிப்பது கிடையாது. நம்மிடத்திலே பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இணையான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களைத்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரன்களாக தேடுகிறோம். அந்த குடும்பங்களோடு தான் நாம் உறவு வைத்துக் கொள்ள நினைக்கிறோம், நாம் நட்பு பாராட்ட நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், எவ்வளவு தாழ்ச்சியோடு தன்னை அர்ப்பணிக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவிடமிருந்த இந்த தாழ்ச்சியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் பல நேரங்களிலே நாம் ஒரு குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, இதோ இந்த குடும்பத்தில் வந்து நான் சிக்கிக் கொண்டேன், என்னுடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள், நான் எவ்வளவு உயர்ந்த பணக்கார வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நாம் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில் கூட நாம் பாகுபாடு பார்த்து கொண்டிருக்கிறோம். அழைத்தல் வாழ்க்கையிலே ஆண்டவருக்காய் நம்மை அர்ப்பணித்த நிலையிலும் கூட என்னுடைய படிப்பிற்கும் திறமைக்கும் இன்னும் இவர்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், தந்தையே, என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாய் இதோ மக்களின் கையில் அர்ப்பணித்து விட்டார். புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையிலும் நாம் இதை பார்க்கிறோம். அவர் சிறந்த கல்வியாளர், ஆண்டவருடைய வார்த்தையை கற்று தேர்ந்தவர், வல்லமையாய் போதிக்கக்கூடிய அருள் ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றிருந்தாலும் அவருடைய சபை அவருக்கு வேறு பணியை கொடுக்கிற பொழுது அதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். வாய்ப்பு வருகிற பொழுது அந்த போதிக்கக்கூடிய பணியை சிறப்பாக செய்கிறார். இன்று எத்தனையோ நபர்கள் இப்படியாக அழைத்தல் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே தங்களை தியாகத்திற்கு உட்படுத்தி தாழ்ச்சியோடு நம் ஆண்டவர் இயேசுவை போல, புனித அந்தோணியாரை போல பணிவிடை செய்யக்கூடியவர்களாக முழு மன நிறைவோடு செய்து கொண்டிருந்தாலும் பல நேரங்களிலே சிலர் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல், கிறிஸ்துவை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு நிறைவு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசுவிடம் கற்றுக்கொள்வோம், தாழ்ச்சியோடு நம்மை ஒப்பு கொடுப்போம். தாழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் உயர்த்துவார், நமக்கு ஆண்டவர் கைமாறு கொடுப்பார், நம்மை ஒரு பொழுதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்களுக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக. இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல, இயேசு ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற, தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நாங்கள் வாழ்ந்து காட்ட இந்த நாளிலே ஆசீர்வதியும். உடைய வாழ்க்கையை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும்படியாய், மன நிறைவோடு இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய திரு இரத்தத்தினால் இதோ இந்த நோயாளர்களுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக. உடைய திரு இரத்தத்தினால் இந்த பிள்ளைகளுக்கு உடல் உள்ள நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை கொடுப்பீராக. இயேசு தெய்வமே, எங்களுக்காக செம்மறியாய் சிலுவையிலே ரத்தம் சிந்தியவரே, இதோ இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே கழுவி தூய்மைப்படுத்துவீராக. எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய தவறுகள் எல்லாவற்றிலும் இருந்தும் எங்களுக்கு நீர் மன்னிப்பு கொடுப்பீராக. நீர் எங்களை மன்னிப்பது போல ஆண்டவரே, நாங்களும் எங்களோடு இருப்பவர்களை மன்னிக்கும்படியான நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும். நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல
நாங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும். நீர் அன்பானவராய் இருப்பது போல நாங்களும் அன்பு செய்யும்படியாய் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் குடி நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடி நோய்களுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து மீண்டு வர உதவி செய்வீராக. இதோ இவர்கள் வாழ்வினுடைய பொறுப்பை உணர்ந்து வாழும்படியாய் நீர் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ நபர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வட்டிக்கு மேல் வட்டி, கடன் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. இப்படியாக பல சிக்கல்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய உழைப்பை நீர் ஆசீர்வதியும். இவருடைய தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தாரும். பொருளாதார நலன்களால் இவர்களை நிரப்பி நீரே வழிநடத்துவீராக. திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் நெருங்காதபடியாய் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இதோ இந்த நாளிலே நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும். இதோ இந்த நாளிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களை நீர் ஞானத்தினால் நிரப்புவீராக. இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.